விருச்சிக ராசிக்குரிய இவ்வாற கோச்சார பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். முதலில் பொது பலனாக பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் சிம்மத்தில் 10ஆம் வீட்டில் அமர்ந்து 4ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பதும், பாக்கியாதிபதியான சந்திரன் வளர்பிறையாக இந்த வாரத்தை பொறுத்தவரை செவ்வாயோடு சேர்க்கை பெற்று சந்திர மங்கள யோகத்தை கொடுப்பதும், அதன் பிறகு உங்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வருவது, குரு கேந்திரத்தில் வருவதனால் கஜகேசரி யோகம் என்று இந்த வாரம் யோகங்கள் அதிகமாக உங்களுக்கு இருப்பதனால் வெற்றிகள் நிச்சயம் பெரிய அளவில் இருக்கும். எந்த ஒரு காரியத்திலும் மன உறுதியோடு ஈடுபடுவீர்கள். செயல்கள் சிறப்பாக இருக்கும். ராசியை சுக்கிரன் பார்க்கிறார். மனதிலே இனிப்பாக எந்த ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய தெளிவான சிந்தனைகள் இருக்கும். இன்று இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகளிலே மற்றவர்களும் ஒத்துழைப்பும் நன்றாக இருக்கும். எந்த ஒரு காரியத்திலும் நாம் தெளிவாக திட்டமிட்டால் வெற்றி கிடைக்கும் என்பது அறிந்தது. இந்த வாரம் உங்களுக்கு அவ்வாறே உங்களுடைய திட்டங்கள் மிக சிறப்பாக இருக்கும். 8லே சூரியன் குரு இருக்கிறார் என்றாலும் அவற்றில் சூரியன் 8லே இருக்கின்ற பொழுது இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் சூரியனால் பாதிப்பில்லை. மற்றபடி உங்கள் ராசிக்கு அவர்கள் இருவரும் யோகாதிபதி, சூரியன் குரு இருவரும் யோகாதிபதி. அப்படி பார்க்கும்போது 2ஆம் இடம் தனஸ்தானத்தை பார்க்கின்றார்கள். ஆகையால் தனஸ்தானம் பலம் பெறுகின்றது. 10லே கேதுவும் செவ்வாயும் இருப்பது எந்த ஒரு செயலும் இறை அருள் கிடைக்கும். ஞானத்தின் அடிப்படையில் யோகத்தை பெறுவீர்கள். குரு அருள் கிடைக்கும். எனவே இந்த வாரம் உங்களுக்கு பெரிய அளவிலே வெற்றிகள், முயற்சியில் ஆரோக்கியமான சிந்தனைகள், உடல்நலத்தின் நல்ல ஆரோக்கியம் இருக்கும். கடன் தீரக்கூடிய ஒரு நல்ல வாரம். எனவே இந்த வாரம் முயற்சியிலே ஆரோக்கியம் மற்றும் நல்ல சிந்தனையின் ஆரோக்கியம் மற்றும் உடல்நலத்தின் நல்ல ஆரோக்கியம். மொத்தத்தில் விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் யோகம் கொண்ட நல்ல வாரம். துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரம் 10ஆம் இடத்துக்குரியிலே செவ்வாய் இருப்பது பலம். உங்கள் ராசிக்கு 10க்குரியவர் உங்களுக்கு சூரியனால் குருவோடு சேர்க்கப்பட்டு தனஸ்தானத்தை பார்ப்பதனால் பொருளாதார வரவு மிக சிறப்பாக இருக்கும். பொதுவாக ஒரு கிரகம் யாரோடு சேர்க்கை பெறுகிறார் என்பது தான் மிக முக்கியம். அவர்கள் இருவரும் பலம் கொண்டவர்களாக நன்மையை செய்யக்கூடியவராக இருந்தால் நிச்சயம் வெற்றியைத்தான் தருவார்கள். அதுதான் சூரியன் குரு சேர்க்கை என்பது சிவராஜ யோகம். கிரகங்கள் சேர்க்கைத்தான் யோகம். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் நிச்சயம் இருக்கின்றது. உங்களுக்கு லாபாதிபதி லாபஸ்தானத்திலே சந்திரன் வரும் பொழுது அது உங்களுக்கு அதாவது இந்த வாரத்தை பொறுத்த திங்கள் செவ்வாய் புதன் என்று அந்த சந்திரன் செவ்வாய் தொடர்பு இருப்பதும் சிறப்பானது. குரு சந்திரன் தொடர்பு இருப்பதும் சிறப்பு. பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக உத்தியோகத்தை பொறுத்தவரை சூரியன் குரு சேர்க்கையிலே சூரியன் 2ஆம் ஸ்தானத்தை 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார். பொதுவாக 7லே சுக்கிரன் இருக்கின்ற பொழுது உத்தியோகத்தை பொறுத்தவரை நீங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்களிடம் கவனமாக வார்த்தையிலே பேச வேண்டும். அதே சமயத்தில் நீங்கள் பெண்களாக இந்த பதிவின் முழுமையான வீடியோவை பார்க்க விரும்பினால் கீழே இருக்கின்ற டிஸ்கிரிப்ஷனிலே லிங்க் பட்டன் இருக்கின்றது. அவற்றை கிளிக் செய்து பார்த்து கொள்ளலாம்.